இப்ப எப்படி இருக்கா டாக்டர்? ஏங்க மெடிசன்ஸ் வாங்கிட்டு சொன்னா ஏன் அவ்வளவு லேட் பண்ணீங்க? டாக்டர் என் பொண்ணு எப்படி இருக்கா டாக்டர்? ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க. சுகப்பிரசவம் தான். நன்றி டாக்டர். என் பொண்ணை பார்க்கலாமா? உள்ள போய் பாருங்கம்மா. கடவுளே. திலகா, திலகா, குழந்தை பெண் குழந்தை. பெண் குழந்தையா? அப்போ மகாராணி பிறந்திருக்கான்னு சொல்லு. ஆமா, மகாராசனுக்கு பிறந்திருக்கு. அம்மா என்னம்மா நீ? டாக்டர் அம்மா சொன்னதை நீ கேட்டிருக்கணும். ஏண்டி, புள்ளைய கொடுத்த மகாராசனுக்கு மருந்து வாங்கி கொடுக்க காசு இல்லையா? விடுமா, என்னம்மா பண்ண முடியும்? இப்படி விட போய் தாண்டி நீ நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்க. ஆம்பளையா லட்சணமா 4 பேர் போல வாழணும். அம்மா தயவு செஞ்சு இங்க எதையும் ஆரம்பிக்காத, அமைதியா இரு. இல்ல திலகா, அத்தை பேசட்டும், அப்படியாவது எனக்கு ரோசம் வரட்டும். மருந்து வாங்குறதுக்கு காசு இல்லாம தவிச்சப்போ அத்தை தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. குமார், மூர்த்தி, கணேச எல்லாரும் ஃபோன் பண்ணேன், எவனும் ஃபோன் கூட எடுக்கல. எப்படி போன் எடுப்பானுங்க? யோகியனுக்கு யோகியம் கூட்டு. அம்மா என்ன பேசுற? பொம்பளை புள்ளைய பெத்து வச்சிருக்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஆம்பளை புள்ளைய பெத்தாலே மேடை ஏற முடியாது. பொம்பளை புள்ளைய வச்சுக்கிட்டு என்ன செய்வ? மருந்து வாங்க கூட காசு இல்லாம கடையில போய் கடன் கேட்டிருக்காரு. இவரும் சரியில்லை, இவரை பெத்தவங்களும் சரியில்லை. காலம் போன கடைசியில நான் என்ன பண்ணுவேன்? ஏதோ காதுல தங்கம்னு ஒண்ணு போட்டிருந்தேன், அதைத்தான் வித்தேன். இல்லனா இந்நேரம் உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுவேன்? அத்தை, வார்த்தையால துடிச்சா போதுமா? அம்மா காசு பணத்தை பத்தி பேசி என்னம்மா ஆக போகுது? விடுமா, அவர் திருந்திதான் வந்திருக்காரு. இனி இவர் என்னத்தை திருந்து நீ என்னத்த வாழ்ந்து? அம்மா என்னம்மா நீ எதை சொன்னாலும்? என் நெஞ்சு கொதிக்குதுடி. மனசு கேட்காம தான் நான் வந்தேன். வந்தா நடு ரோட்ல நின்னு அழுதுகிட்டு இருக்காரு. விடுமா, அதான் எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதே. அத்தை என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. நான் உங்களை வீட்டு விட்டு போக சொன்னது தப்பு தான். கையில காசு இல்லைன்னா என்னென்ன நடக்கும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன் அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை. எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டா சரியா போச்சா? அம்மா இனிமே நான் ஒழுக்கமா இருப்பேன் திலகா. நீங்க எதுக்குங்க கண் கலங்குறீங்க? அழாதீங்க சார். கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணு. சரிங்க. அம்மா கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. சரிம்மா. திலகா, அம்மா சும்மா அவரை எதுவும் பேசாதம்மா. ஏண்டி எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ பணம் காசு முக்கியம்னு சொல்ற, நான் இல்லைன்னு சொல்லல. அதே சமயம் அன்பு முக்கியம்மா. அது எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. நேத்து நைட்டு நீங்க அட்மிட் பண்றதுக்கு வண்டி எதுவுமே கிடைக்கல. இவர்தான் என்ன வீட்ல இருந்து இங்க வரைக்கும் கையிலேயே தூக்கிட்டு வந்தாரு. என்ன சொல்ற திலகா? ஆமாமா, என் மேல பிரியம் இல்லைன்னா அப்படி துடிச்சிருப்பாரா? இல்ல வழி முழுக்க அழுதுட்டு வந்திருப்பாரா? நீ சொல்றது சந்தோஷம்தான். ஆனா கையில காசு இல்லாம வெறும் பாசத்தை மட்டும் வச்சிருந்து என்ன பண்ண முடியும்? அம்மா பணத்தை எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாமா. அவருக்கு என் மேல பிரியம் இருக்குமா. இனிமே தப்பு எதுவும் நடக்காது. அவர் எல்லாத்தையும் உணர்ந்திருப்பாரு. இனிமே தப்பே பண்ண மாட்டாருமா. நீ நினைக்கிறது நடந்தா எனக்கு சந்தோஷம் தான். கடவுளே, எங்க வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனையும் நீதான் தீர்த்து வைக்கணும். முதல்ல சுஜாதா பிரச்சனையை தீர்த்து வை. அவ கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழணும். அன்னபூர்ணி ஆண்டி வந்து பேச சொல்லி அவங்கள ஒன்னா சேர்த்து வை. சுஜாதாவும் கார்த்திக் மனசார விரும்புறாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். நீதான் அவங்கள பிரிச்சிடாம சேர்த்து வைக்கணும். தனம் தானியம் பசும் பகவத்ரலாபம் சதசம் வச்சரம் தீர்க்கமாயுஹு. என்ன தம்பி, சபரிமலை பயணம்லாம் எப்படி இருந்தது? ஆத்மா சுத்தமான மாதிரி இருக்கு சாமி. ஆண்டவன் காலில் பாவத்தை கழுவினா மனசுல சுத்தம் தானா வந்து உட்காரும். சரி, நீ எப்படி இருந்தது? நல்லா கெட்டியா இருந்தது அடடே, சாமி. ஐயப்பன் ஆசீர்வாதத்தை வாரி வழங்கியிருக்கார் போல இருக்கே. க்ஷேமமா இருப்பேன். எல்லாம் அவன் அருள் சாமி. ஆண்டவனை நம்பினா முழுசா நம்பணும். உங்க நம்பிக்கை வீண் போகாது. கவலையை விட. அவனையே நம்பி அவனை நோக்கி போயிட்டு இருக்கிற எனக்கு இனி என்ன நல்லதே நடக்கும். வரேன் சாமி. சார், என்ன தெரியலையா?
தெரியுமா? இல்ல சௌமியா. அவங்க பேச்சை எடுக்காதம்மா. இல்ல அவங்க இப்போ இல்லம்மா, இனி அவங்க விஷயமா எந்த பேச்சையும் எடுக்காத. சார் சார் நீங்க ஜெயில இருந்து திரும்பி வந்து சௌமியாவை பாத்தீங்களா, பேசுனீங்களா? அங்க என்ன நடந்தது? அவங்க பேச்சையே எடுக்க வேணாம்னு சொல்றேன். அப்புறம் போய் எப்படி பாப்பேன்? சார் நான் சொல்ல வந்தது என்னன்னா, சுரேஷ் மாமா சௌமியாவுக்கு வேற கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நீங்க சௌமியாவை பார்த்து பேசினா எல்லாமே நல்லபடியா முடியும்ல. இப்ப நீங்களும் கடவுள் மேல பக்தியா இருக்கீங்க, நல்லவரா மாறி இருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன். இல்லம்மா, இனி சௌமியா விஷயமா எதையும் பேச விரும்பல. சௌமியா என்ன விரும்பிதான் கல்யாணம் பண்ணாங்க. இப்ப வேண்டான்னு ஒதுங்கிட்டாங்க. ஆனா நான் விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஆண்டவன் என்ன கைவிட மாட்டாங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சௌமியாவை குத்தம் சொல்லல, சொல்லவும் முடியாது. அவங்க நல்லவங்களா இருந்தாங்க. என்னோட கெட்ட மனசால பாதிக்கப்பட்டு அவங்களே விலகிட்டாங்க. இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. சௌமியா அவங்க மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கும் சந்தோஷம்தான். நான் இனி அவங்கள பத்தி பேசவோ ஏன் யோசிக்கிற மனநிலையில கூட இல்ல. முழுசா விலகிட்டேன். இப்ப கடவுள் என்ன வான்னு கூப்பிடுறான். நான் போறேன். மனசு முழுக்க ஆன்மீகத்துல பயணிச்சு ரொம்ப தூரம் போயாச்சு. இனி லௌகிகத்துக்கு இறங்கி வராது. இனி அவன் பாதை தான் என் பாதை. அவன் சொல்றதுதான் என் வாழ்க்கை. நான் வரேம்மா. கடவுளே, எல்லா கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு நல்ல மனுஷனா திருந்தி இருக்காரு. இப்ப போய் குமார், டாக்டர் என்னப்பா சொன்னாரு? டாக்டர் கிட்ட பேசினேன்ப்பா. இன்னும் ஒரு 2-3 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணலாம் சொன்னார்ப்பா. என்னங்க ஆபீஸ்ல பெர்மிஷன் கேட்க சொன்னேனே. ஐயோ மறந்தே போயிட்டேன் காயத்ரி. என்ன திலகா இத்தனை வாட்டி ஃபோன் பண்றேன்? என்னன்னு கேளுப்பா. எதுக்கு இத்தனை வாட்டி கால் பண்றாங்கன்னு தெரியலையே. நைட்டு செல்ல மியூட்ல போட்டு வச்சிருந்தேன், அதான் தெரியல. இப்போ கால் பண்றேன். ஃபோன் பண்ணி என்னன்னு கேளு. ஆ யாருங்க போன்ல? குமார் தான் ஃபோன் பண்றான். குமார் மாமாவா? என்ன குமார் மாமா? அம்மா எடுக்க வேண்டாம் திலகா. என்ன குமார்? தெரியலடா, திலகா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. இத பாருங்க, நேத்து அவசரம்னதும் அண்ணங்கிறதால தானே கூப்பிட்டீங்க. இப்ப எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் தேவையில்லைன்னு நினைப்பீங்களா? எடுத்து பேசுங்க. நேத்து அத்தனை தடவை ஃபோன் பண்ண திலகா, அவன் ஃபோன் எடுக்கலையே. அதுக்காக இப்ப எடுத்து பேசுங்க. திலகா? திலகா இல்ல, நான் தான் பேசுறேன். டேய் என்னடா ஆச்சு? எத்தனை தடவை ஃபோன் பண்றேன், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ராத்திரி நான் கூட தான் அத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்ணேன். டேய் ஏன்டா அப்படி இருக்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? பதிலுக்கு பதில் செய்யணுமா? நேத்து நான் செல்ல மியூட்ல போட்டு வச்சிருந்தேன், நீ கூப்பிட்டு தான் எனக்கு கேட்கல. அது தப்பு தான், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதுக்கு இப்போ ஃபோன் எடுக்காம இருக்க? அறிவில்லை உனக்கு? என்ன ஆச்சுன்னு 10 பேர் ஃபோனை போட்டா நீ என்ன ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? சரி இப்போ திலகா எப்படி இருக்கா? எதுக்கு ஃபோன் பண்ண சொல்லு. திலகாவுக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கா. பெண் குழந்தை பிறந்திருக்கு, அப்பா அம்மாட்ட சொல்லிவிடு. என்னது, குழந்தை பிறந்துச்சா? எப்படா, எந்த ஹாஸ்பிட்டல்ல? வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான். டேய் ராஜு ராஜு ராஜு. டேய் ராஜு என்னடா சொன்னா? அப்பா திலகாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்காம்பா. பெண் குழந்தையா? முன்னேறின மாதிரி தான். டேய் எந்த ஹாஸ்பிட்டல்? தெரியலடா, அவன் தெளிவா சொல்லல. ஏதோ வீட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் சொன்னா. அங்க போனா தெரிஞ்சிடும்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எப்படியோப்பா, சிக்கல் எதுவும் இல்லாம குழந்தை நல்லபடியா பிறந்துச்சுல, அதுவே போதும். அதுக்கு இல்ல குமார், ராஜு கிட்ட நீ சண்டை போட்டதெல்லாம் மனசுல வச்சுக்காம, அவன் பொண்டாட்டிக்கிட்டே இருந்து போன் வந்ததுன்னு தெரிஞ்சதும் பதறி போய் நீ போன் போட்டு அவங்க கிட்ட உரிமையோட பேசி அவனை திட்டினியே, அதைத்தான் சொல்றேன். அப்பா என்னப்பா, அவன் என் தம்பிப்பா. இல்லடா, இந்த காலத்துல எத்தனை சொத்து பத்து இருந்தாலும் அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருக்கிறதாப்பா சந்தோஷம். என்னப்பா நீங்க இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு? ஆமா பிரகாஷ், ஒரு குடும்பத்தோட உண்மையான சொத்து ஒத்துமைதான். அப்பா, எங்களுக்குள்ள எவ்வளவு சண்டை இருந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும், ஏன் யாரு பிரச்சனையை ஏற்படுத்த நினைச்சாலும் யாராலையும் எங்களை பிரிக்க முடியாதுப்பா. இந்த ஒரு வார்த்தை போதும்பா. ஜானகி வா, நம்ம பேத்தியை போய் பார்த்துட்டு வந்துடலாம். குமார் வாடா போலாம். ஆமாப்பா, இல்லைன்னா அதுக்கும் அவன் கோச்சுப்பான். காயத்ரி வா, போயிட்டு இருந்தலாம். இல்லங்க, நீங்க போயிட்டு வாங்க. ஏன்? குழந்தை பிறந்ததுல எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா ராஜு மாமியாருக்கு என் மேல கோவம். நான் அங்க வந்தா அதை வச்சு ஏதாவது பேசுவாங்க. வீணா ஹாஸ்பிட்டல் எதுக்கு பிரச்சனை? அதுக்காக இல்ல குமார், காயத்ரி சொல்றதும் வாஸ்தவம் தான். எனக்கு நானும் போய் பார்த்துட்டு வரேங்க. பாக்குறேன்னு பேசிட்டே நிக்கிறீங்களே, கிளம்புங்க. பிரகாஷ் யாரம்மா பாத்துக்குவா? அதான் அண்ணியார் இருக்காங்கல்ல. காயத்ரி நீ பாத்துக்கோ, வாங்க போகலாம். பாத்துட்டு வந்துடுறப்பா. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அவசரம் இல்ல, பொறுமையா பாத்துட்டு வா. ராஜுவுக்கும் அன்னிக்கும் நான் கங்க்ராட்ஸ் அனௌன்ஸ். சரிங்க.
அனியாரே, ஐயோ மறுபடியும் கூப்பிடுறானே. நடந்த சண்டையில உங்களுக்கு பங்கு எதுவும் இல்லையே? ஆ? ஆ, என்ன சொல்ற பிரகாஷ்? இப்படி ஷாக் கொடுத்து கேட்டா நாங்க நம்பிடுவோமா சொல்லுங்க? ராஜுவை ஏத்தி விட்டு ஏதாவது காரியம் சாதிக்கலாம்னு நினைச்சீங்களா? ஆ, ஆ, என்ன பிரகாஷ் இப்படி சொல்ற? நான் என்ன பண்ணேன்? ராஜுவோட மாமியார் தான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசி சண்டை போட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கும் புரியுது. அந்த அம்மா கொஞ்சம் முசுடுதான். அதனாலதான் அந்த சண்டை வந்திருக்குன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் கேட்கணும்ல. ஆ, நாங்க வெளியில இருக்கோம். என்னக்கா இது இப்படி மடக்கி மடக்கி கேள்வி கேக்குறான்? நல்ல வேளை இதுவும் நீ போட்ட திட்டம் தானே அவனுக்கு தெரியல. அவன் அந்த அம்மா ஏற்கனவே சண்டை போட்டதுனால அந்த அம்மா அப்படிதான்னு நம்பிட்டான். இப்ப அதுவாடி விஷயம். இப்படி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் பயந்து சாக வேண்டியதா இருக்கு. முடியலையே அம்மா. விஜயா, என்னையா விஜயா, என்ன என்ன இப்போ? நேத்து ராத்திரி என் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்தல, அதுல இருந்து ஒரு 500 ரூபாயை கொடு. என்னடி பணம் கேட்டா முறைக்கிற? ஆமா, பணம் கூட இழிக்கிற. போய வேலையை பார்த்துட்டு. எப்ப பார் பணம் பணம் பணம். கையில காசு கொடுத்தா போதும், உடனே அதை வாங்கி குடிச்சிட வேண்டியதுதான். யார்கிட்ட? என்கிட்டயா? இப்படி சொல்லிட்டு போறாளே. என்ன பண்ணிட்டு இருக்காரு? யோ, என்ன பண்ணிட்டு இருக்க? சொந்த வீட்லயே திருட ஆரம்பிச்சிட்டியா? என்ன இது சொந்த வீடு இல்லையே, வாடகை வீடு தானே? என்ன திமிரா? என்னத்தையும் எடுத்து வச்சிருக்க? அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? நான் சரோஜா கிட்ட சொல்லிக்கிறேன். சரோஜாக்கா கிட்டியா? அப்படி என்னையா சொல்ல போற? அப்படி என்னன்னா, அக்கா நீங்க கார்த்திக் வீட்ல சுட்ட பொருளை நான் சுட்டு வச்சிருக்கேன்னு சொன்னா அக்கா கிட்ட இருந்து பணம் கிடைக்கும்ல. என்னது? அதெல்லாம் தான் நான் வேற இடத்துல ஒளிச்சு வச்சிருந்தேனே. ஆமா, இது பெரிய பேலஸ், இருக்கிறது ஒரு ரூம். இதுல என்னத்த மறைச்சு வைப்ப? யோ, உனக்கு புண்ணியமா போகையா. ஏற்கனவே அக்கா என்ன கத்துனாங்க. இது தெரிஞ்சா இன்னும் கடுப்பாயிடுவாங்கய்யா. ஒழுங்கு மரியாதையா கொடுத்துறியா? ஒழுங்கு மரியாதையெல்லாம் வேணாம். நீ மரியாதையே இல்லாம ஒரு 500 ரூபாய் கொடுத்தா போதும். எல்லாம் என் தலை எழுத்து. சரியான மானங்கெட்ட மனுஷன். சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. இந்தாயா வெச்சு தொலை. தேங்க் யூ டார்லிங். யோ, அந்த பொருளை கொடுத்துட்டு போயா. இந்தா. யோ, என்னையா இது எவர் சில்வர் டம்ளர்? இது அந்த அக்கா கொடுக்கவே இல்லையே. ஆமா இல்லதான், நான் உன்னை ஏமாத்திட்டேன். டாடா பை பை. யோ நில்லியா. அண்ணே அக்கா கிட்ட 500 ரூபாய் வாங்கியிருந்தேன், இவர்கிட்ட கொடுத்துருக்கேன், வாங்கிக்கங்கண்ணே. கணேஷ் ஆமாண்ணே. கொடுப்பா அண்ணே, கொடுப்பா கேப்பாள்ல. எங்கிட்டயே வா. ஏன்டி இப்படி பண்ண? நீ ஊரை ஏமாத்துற ஆளுனா நான் உலகத்தையே ஏமாத்துற ஆளு. யார்கிட்ட? என்கிட்ட உன் தில்லலங்கடி வேலையை காட்டுற. மாமா மாமா. என்ன மாமா, இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தப்ப நான் சௌமியா புருஷனை பார்த்தேன். ஆமா மாமா, அவர் முன்ன மாதிரிலாம் இல்ல, இப்ப ரொம்ப நல்லவரா தெரிஞ்சிட்டாரு. நல்லவரா? ஆமா மாமா, சபரிமலைக்கு போயிட்டு சாமி கும்பிடுறதுக்காக வந்திருந்தாரு. மாமா, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லு. ஏன் நம்ம அவர்கிட்ட பேசி சௌமியாவை மறுபடியும் சேர்த்து வைக்க கூடாது? நல்ல விஷயமா தான் படுது. விளங்கிடும். ஏண்டி கோவில் போனமா வந்தமான்னு இருக்க மாட்டியா? கண்டவனையும் பார்த்து பேசுவியா? அத்தை, அவர் சௌமியா புருஷன். இருக்கட்டும், உனக்கு என்ன? ஏமா அவ சொல்றது சரிதானே? அங்க இங்கன்னு மாப்பிள்ளை தேடி அழைச்சு அவங்க கிட்ட கண்ட பேச்ச வாங்குறதை விட சௌமியா புருஷன் கிட்டே பேசலாமே. அவன் நல்லவனா மாறின பிரச்சனை இல்லை தானே? சுரேஷ், என்னம்மா உன் மனசுல வேற ஏதாவது கணக்கு போட்டு வச்சிருக்கியா? கணக்கா? ஆமா, பழைய நினைப்புல எனக்கும் சௌமியாவுக்கு கல்யாணம் அது இதுன்னு. இல்ல சுரேஷ், அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன, சௌமியா புருஷன் கிட்ட தாரணி எல்லா விஷயத்தையும் சொல்லியும் ஒரு விலகி போக நினைக்கிறாருன்னா அவர் மனசு தெளிவா தான் இருக்கு. ஆமாம்மா, முன்னாடி சௌமியா எவ்வளவு விலகி போக நினைச்சாலும் அவர் தேடி வந்து பிரச்சனை பண்ணாரு.
இப்ப தாரணி எல்லா பிரச்சனையும் சொன்னதுக்கு அப்புறமும் வேண்டாம், நான் சௌமியாவை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்ற அளவுக்கு புரிஞ்சு பேசுறவர்கிட்ட நம்ம பேசி புரிய வச்சிடலாமே, எல்லாம் சரியாயிடுமே. அது இல்ல சுரேஷ், சௌமியா தான் தாலியை தூக்கி வீசி எறிஞ்சிட்டாளே. அதனால என்னத்த ஒரு நல்ல நாளா பார்த்து மறுபடியும் கோவில்ல தாலி கட்ட சொல்லிடலாம், புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்கட்டுமே. எனக்கும் சுரேஷ் மாமாவுக்கும் சண்டை வந்து இப்ப நாங்க சேர்ந்து வாழலையா, அதே மாதிரி தான் அத்தை, அவங்களையும் சேர்த்து வைக்கலாம். சரியா சொன்ன தாரணி. தாரணி சொல்றது சரிதான்ப்பா, சரியான விஷயம். நீ அவரை போய் பார்த்து பேசு. மனசுல எந்த ஒளிவு மறைவும் இல்லாம நடந்ததை சொல்லு. நிச்சயம் அவர் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். சரிப்பா. சுரேஷ், இவங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அத உடனே செய்ய வேண்டாம். ஏமா என்னாச்சு? என்னப்பா, சுஜாதா வேற சௌமியா வேறயா? சுஜாதாவுக்கு பேசின கல்யாணம் நின்னு அவ மனசு படுற கஷ்டத்தை நம்ம பக்கத்துல இருந்து பாத்துட்டு தானே இருக்கோம். அதே மாதிரி தானே இப்ப சௌமியாவோட நிலைமையும். உடனே போய் கல்யாணம் காட்சினா அவ மனசும் கஷ்டப்படும்ல. சரிம்மா, கொஞ்ச நாள் போட்டோம், நின்று நிதானமா பேசிக்கலாம். மாமா இல்ல தாரணி, அம்மா சொல்ற மாதிரி செஞ்சிடலாம். அதுவும் சரிதான்ப்பா, அப்படியே செய். எங்கேயாவது போய் ஒரு 7:30 கூட்டிட்டு வந்துடுறாளே. எப்படியோ நாளை கடத்தியாச்சு. இந்த சனியனுக்கு ஒரு முடிவு கட்டணுமே. பாத்துமா பாத்துமா. குமார், என்னம்மா, நான் என் தம்பி குழந்தைய பார்க்க வந்திருக்கேன், நீங்க உங்க மகனோட குழந்தைய பார்க்க வந்திருக்கீங்க. யார் முடிச்சா நம்மளுக்கு என்ன? நீங்க வாங்க போலாம். சம்பந்தி, ராஜு வாங்கத்த. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேம்மா. டேய் சாரிடா, நேத்து நைட் நான் என் செல்ல சைலண்ட்ல போட்டு வச்சிருந்தேன்டா. ஆமா ஆமா, நான் அங்க வந்து பார்க்கவா போறேன். என்னடா நீ? நான் தான் சொல்றேன்ல, காலையில் தானே நானே பார்த்தேன். குழந்தை அப்படியே குட்டி திலக மாதிரியே இருக்கு இல்லங்க? ஆமா. டேய் ராஜு, டேய் எங்கிட்ட கோச்சிக்கிட்டு என்னடா பண்ண போற? உங்க மேல எனக்கு என்ன கோவம்? டேய் குமார் உன் போனை பார்த்தது எவ்வளவு துடிச்சு போயிட்டான் தெரியுமா? அவன் பண விஷயமா யாருக்கோ ஃபோன் பண்ணணும்னு ஃபோன் எடுத்தப்ப தாண்டா அவன் ஃபோன் வந்ததே தெரிஞ்சது. அவன் உங்ககிட்ட எவ்வளவு உரிமையோட பேசினான், கேட்டே இல்ல? டேய் பணம் இல்லைன்னா என்னடா, அண்ணன் தம்பி பாசம் போயிடுமா? அது எப்படி போவோம்? அம்மா, பார்க்க வந்தவங்க கிட்ட ஏமா கோவமா பேசுற? இது நேத்து நீ தவிச்சுக்கிட்டு கடந்தப்ப சொல்லி இருக்கணும். அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சம்பந்தியம்மா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை நாங்க யாரும் பிரிச்சு பார்க்கல. ராஜு என் பையன் தானேம்மா. இல்ல சம்பந்தி, என் மகன் தானே உங்க வாய் மட்டும் தான் சொல்லுது. இல்லன்னா அப்படி பேச விட்டு வேடிக்கை பாப்பீங்களா? நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா. காயத்ரி பிரகாஷோட ஆபரேஷன் செலவுக்காக அலையாத இடமே இல்ல. அவன் நம்ம குடும்பத்துக்குன்னு இல்ல, திலகாக்கவும் இப்ப தான். பேசி ஒண்ணு ஆக போறது இல்லைங்க. சம்மந்தி, நாங்க தப்பா பேசி அது உங்க மனசை காயப்படுத்திருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. பெத்த பிள்ளைய பிரிச்சு வச்சு பாக்குற அளவுக்கு நாங்க தப்பானவங்க இல்ல சம்மந்தி. என்னத்த நீங்க? அம்மா கொஞ்சம் பேசாம இருக்கியா? அத்தை மேல ஏன் கோச்சுக்கிறது? அத்தை பணம் கொடுத்தனால தான் உனக்கு மருந்தே வாங்க முடிஞ்சது, புரிஞ்சுதா உனக்கு? டேய் ராஜு, என்னடா நீயும்? இல்லப்பா, நேத்து நைட் நான் துடிச்ச துடிப்பு எனக்கு மட்டும் தான் தெரியும்பா. மனசை விட்டுடாதப்பா. குழந்தை பிறந்த நேரம் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா. திலகா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா. குமார் அவசரப்பட்டு ஹாஸ்பிட்டல் அப்படி வார்த்தையை விட்டுட்டான். நான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நிலைமை கைமீறி போயிடுச்சு. பேசுனது தானே சம்பந்தி, திரும்ப வாங்க முடியுமா? என்ன சம்பந்தி நீங்க? ஏதோ அவன் கோவத்துல ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டான், அதை போய் பெருசுப்படுத்துறீங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போல. திலகா டிஸ்சார்ஜ் ஆனதும் நேரா ஜெய்ஹிந்த் விலாஸ்க்கே வந்துருங்க. எல்லாரும் ஒண்ணா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம். இனி அங்க போய் என்ன ஆக போகுது? பேசின வார்த்தை மறந்து போயிடுமா? அம்மா போதும், பேசி பேசி சண்டை வளர்த்தது. அத்தை என்னை மன்னிச்சிருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பேசுனதெல்லாம் தப்பு தான். ஏதோ ஒரு கோவத்துல காயத்ரி பேசுனீங்கன்னு பேசிட்டேன்.
என்னப்பா செய்யறது? நாங்கெல்லாம் இழிச்சவை தானே, பேசத்தானே செய்வீங்க. அம்மா இல்ல திலகா, அத்தை கோபப்படுறது சரிதான். என்னதான் இருந்தாலும் நான் பேசக்கூடாது. அதுக்காக அவங்கள ஒதுக்கி வச்சோ இல்ல வேண்டானோ நான் பேசலையே. என் தம்பி பொண்டாட்டிக்கிற உரிமையில் தானே பேசினேன். ராஜுவோட மிஸ் கால் பார்த்து என்னமோ இதன் பதறி போய் தானே அவனுக்கு காலில் ஃபோனை போட்டேன். அத்தை, நான் பேசுனதெல்லாம் தப்பு தான். எனக்கு அவன் தம்பி இல்லையா? நான் எப்படி அவனை ஒதுக்குவேன்? அதுக்கும் மேல அங்க பிரகாஷ் எப்படிலாம் ஃபீல் பண்ணான் தெரியுமா? தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. ஏதோ ஒரு கோவத்தில் அப்படிலாம் பேசிட்டேன். ராஜு, நான் பேசுனது தப்பு தான். நீங்க எல்லாரும் மன்னிச்சிருங்க ப்ளீஸ்.